பேர் தோசை இட்லி குண்டால மாவை ஊத்தினா அதுக்கு பேர் இட்லி. வந்திருக்கு புதினா சட்டினி. போயிட்டு வரட்டா இவங்க சேர்வா பரோட்டா. மாவை ஊத்தினா அதுக்கு பேரு தோசை. தோசை செத்து போய்கிறேன். என்ன உட்கார வச்சு அனுப்பிச்சு வச்சுக்கிறோம். மாலை ஏத்தாந்துவன் கைத்துல போடாத ஒரு வாக்கெட்டு ஒண்ணு கட்டிவிடலாம். போட்டு கட்டிட்டு நல்லா அகலமா எல்லா அளவுக்கு ஒட்டு ஒண்ணு வச்சுட்டீங்கன்னா சரியா போயிடும். மாலை எடுத்தாந்து எங்க போடுவாங்க? கழுத்துல தானே போடுவாங்க. ஆண்டவன் கண்ணை கொடுத்துக்கிறான், 2 கண்ணு கொடுத்துக்கிறான். கண்ணு இருந்தா குருடனா போயிட்டேன். கழுத்துல போனது எங்க போட்டுக்கிறேன்? வந்து எடுப்பா எடுப்பா எடுப்பா. என்ன உன்னுடைய கண்ணுக்கு இது முடிக்க பொம்மை எப்பேற்பட்ட மணி போட தெரியுமா? நவரத்திக்கப்பட்ட மணி நாட்டு மக்கள் எனக்கு கொடுத்த அங்கீகாரம். தலை இல்லாதவனுக்கு என்ன பேரு? முண்டோ. யாரு முண்டா? தலை இல்லாதவனுக்கு முண்டோ முண்டோன்னு பேர் உண்டு. தலை இருந்தோ இந்த மணிமகுடம் என்னுடைய சிரசில இல்லை என்றால் நானும் உண்டுதான். ஒரு மன்னவனை கழகை சிம்மாசனம் செங்கோல் மணிமுடி இது போட்டு வண்டி விட்டால் போதாது. நல்ல நாடாக இருக்க வேண்டும். அந்த நாட்டினை நல்ல மக்கள் இருக்க வேண்டும். அந்த மக்கள் மன்னவன் போட்டுகின்ற அளவிற்கு அந்த மன்னவன் நாட்டு மக்களாக அயராது பாடப்பட வேண்டும். அவர்கள் சந்தோஷமாக இருந்தால்தான் நம்முடைய நாடு நன்றாக இருக்கும். அப்பேற்பட்ட மாலை கொண்டாந்து என் மணிமகத்தில் பாட்டிய ஜாயமா தப்பா நினைக்காதீங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வர சொல்லவே ஆடல் பாடலமா ஆரவாரமா ஒரு என்னப்பா சந்தோஷம்? சந்தோஷம் அரண்மனைக்கு வரீங்க. ஓ அப்படியா? சரியே தோசை கல்லடா மாவு ஊத்தனா தோசை வராது. நம்மளா வருவா அவங்க எதுக்கு வராங்க? நாடை முடிஞ்சு வீட்டுக்கு போனா அம்மா தானே உன்னை கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க. ஆமா நமக்கெல்லாம் தெய்வம் யாருன்னா அம்மா. அம்மா தாண்டா. ஆமாங்க. அம்மாவுக்கு பிறகுதான் மற்ற தெய்வமாலாம். ஆமாங்க. தந்தை யாருன்னு அம்மா தான் நமக்கு அறிவு கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அப்பா யாரு நமக்கு தெரியுமா? தெரியாதுங்க. அதனால முதல் பாத்திர தெய்வம் அம்மா தான். ஆமாங்க. அதனால அந்த அம்மாவை தான் சொன்னேன். இன்னொரு சந்தேகம், இட்லி குண்டாவிட மாவு ஊத்துனா என்ன வரும்? இட்லி தான் வரும். நான் இட்லி குண்டால மாவு என்ன வரும்? இட்லி தானே வரும். கேளு யாருன்னா சொல்றாங்களா? கேளு நீங்க சொல்லுங்களா? இட்லி குண்டால மாவு ஊத்துனா என்ன வரும்? இட்லி தானே வரும். படிக்கிறியா?
வாய்க்காது சொல்றா நாலாவதா நாலாவது படிக்கிறான். நாலாவது படிக்கிறேன். ஆமா. நாலு இந்த பள்ளிக்கூடம் போகுது ஒரு மெக்கானிக் செட்டுக்கு போடா போயா நேரா போயிட்டு அங்க போயிட்டு மெக்கானிக் வேலை கத்துக்கோ கத்துக்கினா உன்னை தேடி 10 பேர் வருவான் நீ படிச்சு விட்டு ஊரு தான் சுத்தி இருப்ப வேலைக்கு போக மாட்டேன் அவன் நாங்க தப்பா சொன்னான். அருள் கட்ட பையனை இட்லி குண்டாவுல தண்ணி இருக்குண்டா தண்ணியில மாவு ஊத்துனா அதுல இட்லியா வரும் கட்சி வருண்டா கட்சி கபாட்டி நாடா தம்பி இட்லி மேல ஒரு கஷ்டமா தட்டி இருக்கு கேட்டா. ஏண்டா மேல ஒரு தட்டி அந்த தட்டில தான் மாவு ஊத்தணும் கீழே ஸ்டவ் பத்த வச்சா அது கொதிச்சு அந்த ஆவில தான் இட்லி வாங்கணும் அது பெருசா அருள் கட்ட பையனை தப்பா நினைக்காதீங்க. ஏய், எந்த சத்தியபடி ஆட்டை நீதி கமலாமல் சிறப்பானவர்கள் ஆட்சி புரிந்தவர்களை ஆமாங்க. சத்யாவதி என்ற மந்திரி வணக்கம் ஆண்டவன் அருளா இல்லறத்தில் ஈடுபட்டோம் சரி வரட்டும் வாய்க்குமா வாய்க்குமா ஆ